கிருஷ்ணா இது? இந்த வளையல் உடைஞ்சு போச்சு. நீ தப்பிச்சுட்ட. வளையல் மட்டும்தான் உடைஞ்சது. ஒருவேளை கல்யாணத்தை வச்சுட்டு மூக்க உடைச்சிட்டு இருந்தா என்ன பண்ணிருப்ப? இது விளையாட்டு விஷயம் இல்ல மோகனையா. என்ன? ரிஷியோட அம்மா என்கிட்ட சொன்னாங்க, அவங்க போட்ட இந்த வளையல் ரிஷிக்கும் எனக்கும் இருக்க உறவோட அடையாளம்னு. இது உடைஞ்சிருச்சுன்னா இது அபசகுனம்ல. என்ன கிருஷ்ணா இது இப்படி ஆயிடுச்சு? இந்த உறவை பத்திலாம் எனக்கு பெருசா எதுவும் சொல்ல தெரியாது. ஆனா இந்த உறவும் இந்த வளையல் மாதிரி தான் போல இருக்கு. இருந்தாலும் ஒண்ணு மட்டும் சொல்றேன், உறவுங்கிறது இந்த வளையல் அளவுக்கு இவ்வளவு வீக்கா இருக்க கூடாது. இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள் உடையறதுனால உறவு உடைஞ்சு போயிடுமா என்ன? இது சின்ன பொருள் கிடையாது மோனையா. சின்னதானே? இல்ல, இது சடங்குக்காக போடுற வளையல். இது அவங்க குடும்ப வழக்கம். ஐயோ கிருஷ்ணா, ஒருவேளை நான் வளையல உடைச்ச விஷயம் ரிஷியோட அம்மாக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அப்புறம் அவங்க வருத்தப்படுவாங்கல்ல. என்னோட பாட்டி வேற, அவங்க மனசு உடைஞ்சிருவாங்க. என்னால ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்ய முடியல. இவ்வளவு பயப்படுற? நீ தடிக்கு விழ போன, அதுல உன் தப்பு என்ன இருக்கு? அதுவும் இல்லாம அவங்க என்ன சின்ன குழந்தையா கோவப்படுறதுக்கு? அவங்க என்ன வளையல் தானே போட்டுட்டு இருக்க சொன்னாங்க. ஆனா அத கூட என்னால ஒழுங்கா வச்சுக்க முடியல. இது சாதாரண வளையல் இல்ல, சடங்குக்காக போட்ட வளையல். உங்களுக்கு ரொம்ப நன்றி. எனக்கு உங்களோட அறிகுறி கிடைச்சிருச்சு. ராதாவும் மோகனும் ஒருத்தருக்காக ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு. சீக்கிரமா முதல் வாரத்திலே ஒரு முகூர்த்தத்தை பார்த்து சொல்லுங்க. நாளைக்கே முகூர்த்தம் இருந்தா கூட நல்லபடியா முடிச்சிடலாமே. மோகன் கல்யாணம் முடிக்கிறதுக்கு முன்னாடி ராதா கல்யாணம் முடிஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும்ல. நீங்க சொல்றதும் சரிதான். கண்டிப்பா நான் பாக்குறேன். இப்படி பண்ணிட்டேனே. நீ கொஞ்சம் அழுகை நிறுத்துறியா? இதுக்கெல்லாம் இப்படி அழுதா எப்படி? சிறப்பூஞ்சல கூட அவ்வளவு மழை பெய்யாத போல இருக்கு. உன் கண்ணுல அவ்வளவு தண்ணி வந்துட்டு இருக்கு. உடைஞ்சு போச்சு, இப்ப என்ன பண்றது? அப்படியா? அப்ப இது என்ன? கவலையே படாத, கையில் போன் இருக்க பயமேன். ஹலோ, இப்ப வா. இப்ப எதுக்கு? சரி ஓகே, நான் கொண்டு வரேன். ஏய் ராதா, எங்க பாரு, இந்த சோகம் இருக்குல்ல, சோகம் வந்தா அழுக வரும், கரெக்ட் தானே? ஆனா அழுகையால சோகம் வெளிய வருமா? இல்ல தானே? இப்ப அழுகிறதுனால என்ன ஆகும்? அதுல இருந்து சோகம் வராது. இதையும் நாம ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன ஏன் கிராஃப்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வர சொன்னீங்க? எனக்கு ஹோம்வொர்க் பண்ணி தர போறீங்களா? அட இல்ல, ராதாவுக்கு தான் ஹோம்வொர்க் பண்ண போறோம். குடு. இதா? வேற ஏதாவது ஒட்டணுமா? இல்ல. நீங்க என்ன பண்றீங்க மோகன் ஐயா? நீ தானே சொல்லுவ, இந்த உலகத்துல எந்த பொருள் உடைஞ்சு போனாலும் அத ஒன்னா ஒட்ட முடியும்னு. இந்த வளையல் ஒட்டுறதால அவங்க ரெண்டு பேரோட வாழ்க்கை ஒண்ணு ஒட்டிக்காது. நீ எவ்வளவு வேணும்னாலும் முயற்சி பண்ணு மோகன். ஆனா அவரோட எண்ணம் வேற மாதிரி இருக்கு. இந்தா வளையல் ஓட்டிக்கிச்சு. ரொம்ப நன்றி மோகன் ஐயா. பார்த்து உடைச்சிட்டு போற. மெதுவா மெதுவா தான் பண்றேன். ஒரு செகண்ட் குடு. போதும், நீங்க எனக்கு அறிகுறி காட்டிக்கிட்டே இருக்கீங்க. இந்த ராதா மோகனோட வாழ்க்கை ஒன்னதான் இருக்க போகுதுன்னு. இதுக்கு மேல எனக்கு எந்த அறிகுறியும் வேண்டாம். இப்ப பார்க்க வேண்டியது என்னன்னா, இவங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிறந்திருக்காங்கன்னு எப்போ இவங்க ரெண்டு பேருமே புரிஞ்சுக்க போறாங்கன்னு பார்க்கணும். அவ்வளவுதானே? மோகனையா. தேங்க்யூ தானே? இல்ல மோகனையா, இந்த
உடைஞ்ச அடையாளம் இதுல இருக்கு. இத பார்த்த உடனே இந்த வளையல நான் உடைச்சிட்டேன்னு எல்லாரும் கண்டுபிடிச்சிருவாங்க. அடடா, உடைஞ்சது பளிச்சுன்னு தெரியுதே, என்ன பண்றது? கடவுளே கிருஷ்ணா, ஒரு வேலை பண்ணலாம். அத காட்டு. என்ன பண்றீங்க? அட ஒரு செகண்ட் காட்டுமா. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. இப்ப என்ன ஆகும்? இப்ப ஒண்ணு இல்ல, புது வலையில வாங்கலாம், அதை போட்டுக்கலாம், இது பத்திரமா எடுத்து வச்சிடலாம். அவ்வளவுதான், மேட்டர் சால்வ்ட். நல்லா இருக்கு மோகனையா. அப்பனா நான் பொய் சொல்லணுமா? நீங்களும் பாட்டியும் ஒரே மாதிரி தான் இருக்கீங்க. நீயும் மாட்டோட கண்ணுக்குட்டியும் தான் ஒரே மாதிரி இருக்கீங்க. நீ என்ன? தத்துவம் பேசுறதா நினைச்சு எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பல, அதே மாதிரி தான் கண்ணுக்குட்டியும் சொல்லும். ரெண்டுத்துக்கும் ஒரு அர்த்தமும் இல்ல. சரி, அப்ப எதுக்கு ஆர்கியூ பண்ற? போய் எல்லார்கிட்டயும் சொல்லு. காதுலயே ஓங்கி வைப்பாங்க. கண்ணுக்குட்டி எங்கேயாவது மேய போச்சுன்னா அடிப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அப்ப மூணு கத்திக்கிட்டே ஓடிக்கிட்டே இரு. மோகனையா, நான் மூணுன்னு சொல்ல மாட்டேன். இவளே கேளு. அப்படிலாம் இல்ல, அப்படியா? நான் அர்த்தத்தோட தான் பேசுவேன். பாட்டி என்கிட்ட இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க பேச்சுல மயக்கி அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ண வைப்பாங்க. நான் என்ன பண்றது? வாழ்க்கை முழுக்க இப்படி அழுதுகிட்டு இரு. இப்படி அடுத்தவங்க பேச்சுல மயங்கி அவங்க சொல்றதே பண்ணிக்கிட்டு இரு. இப்ப இந்த கல்யாணத்தையும் அப்படித்தானே பண்ற. பாட்டி சொன்ன உடனே நீயும் ரெடி ஆயிட்டல, கல்யாணம் பண்ணிக்க. நாம வாழ்க்கையில சில முடிவுகளை அடுத்தவங்களுக்காக எடுக்க கூடாது, நமக்கு பிடிச்சதா முடிவு பண்ணணும். இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. அது எப்படி முன்ன பின்ன தெரியாத ஒரு பையனை கல்யாணம் பண்ணிட்டு உன்னால போக முடியும்? சொல்லு பார்க்கலாம். ஒருவேளை உங்க 2 பேருக்கு நேச்சர் செட் ஆகலன்னா என்ன பண்ணுவ? சொல்லு, உங்ககிட்ட அதுக்கு பதில் இருக்கா? அந்த மாமியார், ஒருவேளை அந்த மாமியார் சீரியல்ல வர மாதிரி டேஞ்சரா இருந்தாங்கன்னா அப்ப என்ன பண்ணுவ? மோகனையா, நான் முதல் முறை இந்த வீட்டுக்கு வந்தப்போ அப்ப என்கிட்ட ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா, 32 பல்லுக்குள்ள நாக்க அடக்கி வச்சுட்டு உட்காரணும்னு. அப்படி சொன்னது யாருன்னு தெரியுமா? என்னோட பாட்டி. மறுபடியும் பாட்டின்னு ஆரம்பிச்சிட்டாலே. அவங்க சொன்னதும் சரிதான். ஆரம்பத்துல என்கிட்ட இந்த வீட்ல யாருமே அன்பா நடந்துக்கல. அப்படியா? எல்லார்கிட்ட இருந்து கஷ்டப்பட்டு தப்பிச்சேன். எல்லாரும் என்ன இந்த வீட்டை விட்டு அனுப்ப நினைச்சாங்க. நீங்க கூட தான் மோகனையா. முதல்ல இந்த விட்டு விட்டு வெளியே போய் முகத்துல கூட முழிக்காத. அப்புறம் நம்மளோட குஷி என்னை இந்த வீட்டை விட்டு துரத்துனதுக்கு அப்புறம் தான் அவ நிம்மதியா இருக்க முடியும்னு முடிவு பண்ணிட்டான். உனக்கு இந்த வீட்ல ரொம்ப ஜாலியா இருக்குல்ல? ஆனா நான் உன் லைஃபை இங்க ஹெல் ஆக்கிடுவேன். ஜஸ்ட் வெயிட் அண்ட் வாட்ச். ஆனா இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு என்னோட மூச்சுல எல்லாரோட மூச்சும் கலந்துருச்சு. நீங்களே பாக்குறீங்கல்ல மோகனையா, எல்லாரும் என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்கன்னு. நான் ஒத்துக்கிறேன், ரிஷி எனக்கு தெரியாது, இப்பதான் நான் அவரை சந்திச்சேன். ஆனா எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா அவர் மனசுலயே ஒரு நாள் இடம் பிடிச்சிருவேன். நீ அவன் மனசுல இடம் பிடிச்சிருவ, ஆனா அவனால உன் மனசுல இடம் பிடிக்க முடியுமா? நீ அவனை எப்படியும் புரிஞ்சுப்ப, ஆனா ஒருவேளை அவன் உன்னை புரிஞ்சுக்க முயற்சி பண்ணனா அப்ப அத பத்தி யோசிச்சு பாத்தியா? என்ன பேச்சே வரல? மோகனையா, நீங்க பேசுறது சில நேரத்துல ரொம்ப நீளமா இருக்கு. ஆனா நான் அரலூசு, பாதி மூளைதான், அதனால புரிய மாட்டேங்குது. ஆனா எனக்கு நல்லாவே தெரியும், என்னோட கிருஷ்ணர் இருக்காருல்ல, அவர் இந்த பூக்களை பாதுகாக்க முள்ள உருவாக்குனாரு. அதே மாதிரி எனக்கும் பாதுகாப்பா இருப்பாரு. நீங்க கவலைப்படாதீங்க, என்னோட கிருஷ்ணர் எனக்கு எப்பவுமே எந்த தப்பும் நடக்க விட மாட்டாரு. ராதா, ஏ ராதா. பாட்டி, மோகனையா, நான் இதோ வரேன். ராதா நில்லு. நீ முல்லா? ஆ? ராதாவை ப்ரொடெக்ட் பண்ற அந்த முள்ளு நீதான்.
கேட்டல்ல, ரோஸ்ல இருக்க அந்த முள்ளு ராதா சொன்னாலே. அவ அவளோட கடவுளை பத்தி சொல்லிட்டு போறா. அவ தன்னோட கடவுளை யார் சொல்றா? பூ கிடையாது. கண்டிப்பா ராதா ஒரு முட்டாள் தான். ரிஷி திருட அண்ட் நீ தான் முள்ளு. அவளை நீ தான் காப்பாத்தணும். நம்ம ராதாவை கல்யாணம் பண்ணிக்க அந்த ரிஷி ரெடியா இருக்கான். ஆமா, ஆனா எதுக்கு? ராதா ஒன்னும் பெரிய பணக்காரி கூட இல்ல. அப்புறம் எதுக்கு? ராதா சொன்னதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறமும் அவன் கல்யாணம் பண்றதுக்கு ரெடியா இருக்கான்னா கண்டிப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு இல்ல? எக்ஸாக்ட்லி. போய் ராதாவை காப்பாத்து. குஷி இரு, எனக்கு ஒண்ணு சொல்ல. அம்மா உன் மனசுக்கு ஏன் தோணுது அந்த அட்டைப்பூச்சி ஏதோ சரியில்லைன்னு? ராதா தான் சொல்லுவால, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு. சோ எனக்கு எல்லாம் தெரியும். ஏன்னா நான் தான் தெய்வம். நீ தெய்வமா? அவ சொல்ற மாதிரி எனக்கும் அவன் சரியில்லைன்னு தான் தோணுது. வாழ்த்துக்கள் ராதா. இன்னும் 3 வாரத்துல உனக்கு கல்யாணம் நடக்க போகுது. வெறும் 3 வாரம் தானா? 3 வாரத்துல உன்னை இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறதுக்கு 300 வழியை கொண்டு வந்துருவாங்க. ஆமா ராதா, எனக்கும் மோகனுக்கும் நடக்க போற கல்யாணத்துக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி. இது ரொம்ப சந்தோஷமான விஷயம் இல்ல? முதல்ல நான் என் தங்கச்சியை வழி அனுப்புவேன். அதுக்கப்புறம் என் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிப்பேன். என்ன ஆனாலும் சரி, நான் உனக்கும் மோகனுக்கும் கல்யாணம் நடக்கவே விட மாட்டேன். இப்ப முகூர்த்தம் எல்லாம் குறிச்சாச்சு. அதனால ராதாவே எங்க ஊருக்கு கூட்டிட்டு போறேன். அங்க இருந்து கல்யாண ஏற்பாடுகளை ஆரம்பிக்கிறேன். கடவுளே கிருஷ்ணா, உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் மோகனையோட சந்தோஷத்துக்காக வேண்டிக்கிட்டு இருக்கேன். அது இன்னும் நிறைவேறவே இல்லை. அதுக்குள்ள என்னால எப்படி என் ஊருக்கு போக முடியும்? ஏதாவது பண்ணுங்க. அவ கல்யாணம் அங்கேயே நடந்திருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. அப்பதான் அவ இந்த வீட்டை விட்டு சீக்கிரம் போய் தொலைவா. மா, கொஞ்சம் அமைதியா இரு. அரிக்குதுரி, நான் என்ன பண்றது? என்னாச்சு ராதா? நீங்க ஏதோ பதட்டமா இருக்கீங்க. இவ்வளவு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாமா? இன்னும் கொஞ்சம் டைம் வேணுமா? அதெல்லாம் இல்ல, ராதா சந்தோஷமா தான் இருக்கா. சீக்கிரத்திலே கல்யாணம் நடக்கணும் தான் நானும் ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். கடைசியில அப்படியே நடந்துருச்சு. கடவுள் என் வேண்டுதலை ஏத்துக்கிட்டு 3 வாரத்திலேயே முகூர்த்தத்தை கொடுத்துட்டாரு. Congratulations! ராதாவை காப்பாத்த சொன்னா இவர் வாழ்த்து சொல்லி பொக்கே கொடுக்கறாரா? Congratulations ராதா. இது ரொம்ப நல்ல விஷயம் தானே இல்ல? ஆனா பாட்டி, உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னா ராதாவோட கல்யாணத்தை இந்த வீட்லயே நடத்தணும்னு நான் ஆசைப்படுறேன். ஐ மீன், அவளை வழி அனுப்புறதெல்லாம் இங்க இருந்தே நடக்கட்டுமே. தன்னோட கல்யாணத்தை விட அதிகமா இவனுக்கு ராதா கல்யாணம் தான் பெருசா தெரியுது. இந்த ராதா அப்படி என்னதான் மந்திரம் போட்டாலும் தெரியல, இவன் பின்னாடியே சுத்திட்டு இருக்கான். இல்ல இல்ல, ஏ ராதாவோட கல்யாணம் வழி அனுப்புறதெல்லாம் அவங்க அப்பா வீட்டுல தான் நடக்கணும். ஆ, அப்படிதான் நடக்கணும். ஆனா நான் செஞ்ச தப்ப நான் திருத்திக்கணும்னு நினைக்கிறேன். ராதா இந்த குடும்பத்துக்காகவும் எங்களுக்காகவும் எவ்வளவு செஞ்சிருக்கா. அவ
அப்ப நாங்களும் ராதாவுக்காக ஏதாவது செய்யணும்ல. அதாவது ராதாவோட கல்யாண பொறுப்பை நான் எடுத்து நடத்தணும்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஆனா அம்மா, நீங்க பாட்டிக்கிட்ட சொல்லுங்களேன். கல்யாண வீடுனா அதுல நிறைய வேலை இருக்கும். தனியா நீங்க என்ன பண்ண முடியும்? இந்த வீட்டுல இத்தனை பேர் இருக்கும். கல்யாணத்துக்கு எல்லாரும் ஒரு கை கொடுத்தா வேலை ரொம்ப ஈஸியா முடிஞ்சிடும் இல்லையா? அம்மா, மோகன் சொல்றதும் சரியா தானே இருக்கு. இது உங்க வீடு மாதிரி. கூடிய சீக்கிரம் இந்த வீட்ல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. 2 கல்யாண ஏற்பாடுகளையும் ஒரே நேரத்துல பாத்திரலாம். குருக்களே, இப்ப நீங்களே சொல்லுங்களேன். உங்க முதலாளி குடும்பம் உங்களுக்கு சேவை செய்ய நீங்க ஒரு வாய்ப்பு தர மாட்டீங்களா? எல்லாத்தையும் முதலாளி கையில விட்டுருங்களேன். என் அப்பாவும் நீங்களும் சின்ன வயசுல இருந்தே நல்ல நண்பர்கள் இல்லையா? சோ அவங்க வீடு உங்க வீடு எல்லாம் ஒண்ணுதானே இல்லையா? ஆமாம்மா, மோகன் சொல்றதும் சரியா தானே இருக்கு. கல்யாணத்தை இங்கே கூட வச்சுக்கலாமே. இங்க பாருங்கம்மா, ராதாவுக்கு இங்கே கல்யாணம் பண்ணி வச்சாலும் நம்ம ஊர்ல கல்யாணம் பண்ணாலும் ரெண்டும் ஒன்று தானே. அது மட்டும் இல்லாம விஸ்வநாதன் என்னுடைய நெருங்கிய நண்பன். அவனும் இந்த வீட்டில் வச்சு தான் பண்ண சொல்லுவான். சொல்றத கேளுங்கம்மா, இந்த கல்யாணத்தை இங்கேயே வச்சு பண்ணிடுவோம். ஆனா மாப்பிள்ளை வீட்லயும் ஒரு வார்த்தை கேட்கணும் இல்லையா? அவங்களுக்கு ஆட்சேபனை இருக்கலாம்ல. இல்ல பாட்டி, எங்களுக்கு என்ன ஆட்சேபணம் இருக்க போகுது? ராதா மேல உங்க எல்லாருக்கும் எவ்வளவு அன்பு இருக்கு. இதுவும் அவளோட குடும்பம் தானே. அப்பா சொல்றதும் சரிதான். கல்யாணம் இங்க நடந்தா என்ன, அங்க நடந்தா என்ன, எல்லாமே ஒண்ணுதான். அப்படிதானம்மா? ஆ ஆ ஆ. ராதா எங்க வீட்டுக்கு மருமகளா வந்தா மட்டும் போதும். நீங்க எங்க இருந்து அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்கிறது உங்களுடைய விருப்பம். என்ன கேட்டா மாப்பிள்ள அம்மா 2 பேரும் இங்கே தங்கிடுங்களேன். இருந்தாலே கவனிச்சுக்கிற வாய்ப்பை எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். ஒருவேளை நீங்க வேண்டான்னு சொல்லிட்டீங்கன்னா எங்க மனசு கஷ்டப்படும். எங்களை மன்னிக்காத மாதிரி ஆயிடும். நீங்க ப்ளீஸ் சொல்லாதீங்க மோகன் சார். நாங்க கல்யாணம் முடியற வரைக்கும் நாங்க இங்கேயே இருக்கோம். நல்ல விஷயம். என்னம்மா அமைதியா இருக்கீங்க? நீங்க என்ன நினைக்கிறீங்க? சரி, எல்லாருடைய விருப்பமும் அதுதானா? ராதா கல்யாணம் இங்கேயே நடக்கட்டும். இங்கே இருந்தே புகுந்த வீட்டுக்கு அனுப்பலாம். அட பாருங்களே, முகூர்த்தம் குறிச்சோன்னே இவளுக்கு காலு தரையில நிக்க மாட்டேங்குது. அதுக்காகலாம் ஒண்ணும் இல்ல. அவளோட கல்யாணம் இந்த வீட்ல ஆடம்பரமா நடக்க போகுது இல்ல, அத நினைச்சு சந்தோஷமா இருக்கா போல இருக்கு. பண்ணி. அது ஒண்ணும் இல்ல, சும்மாதான். இந்த அம்மா பிள்ளைய பார்த்தாலே இவங்க ஏதோ மர்மமா நடந்துக்கிற மாதிரியே தோணுது. ஏதாவது பண்ணு மோகன், ஏதாவது பண்ணு. ராதாவுக்கு எந்த தப்பும் நடக்க கூடாது. என்னோட வேண்டுதலை நிறைவேற்ற எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இப்ப இந்த 3 வாரத்துல நான் இந்த 3 முடிச்சையும் அவுத்து இந்த வீட்டுக்குள்ள எதுக்காக வந்தனோ அந்த எண்ணத்தை நிறைவேற்றிடுவேன். என்கிட்ட நேரம் குறைவா இருக்கு, ஆனா செய்ய வேண்டிய வேலை பெருசு. ஆனா நீங்க என் கூட இருக்கீங்கல்ல,
அதனால உங்க ஆசீர்வாதத்தால இன்னையில இருந்து நான் என்னோட புது முயற்சியை ஆரம்பிக்கிறேன். இதுல என்னோட லட்சியம் ஒண்ணே ஒண்ணுதான், என் 3 வேண்டுதல்களையும் நிறைவேற்றணும். அப்புறம் மோகன் ஐயா வாழ்க்கையில சந்தோஷம் திரும்ப வரணும். நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் கிருஷ்ணா. மனசுல உண்மைய தைரியம் இருந்தா வெற்றி கண்டிப்பா அவங்க பக்கம்தான். இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். எல்லா மனஸ்தாபங்களும் சரியா போச்சு. எந்த மனஸ்தாபமும் இல்லைன்னா கொஞ்சம் பேசலாமா? ம், கண்டிப்பா. இல்ல இங்க எல்லாருக்கும் முன்னாடி வேண்டாம், ஃப்ரெண்ட்லியா தனியா பேசலாம். வெளியே போலாம். இப்ப என்ன பண்ண போறான் இவன்? எல்லா பிரச்சனையும் சுமூகமா முடிஞ்சிருச்சு, அப்புறம் எப்படி இவன் அடிச்சு துரத்துவான்? என்ன வேணா நடக்கலாமா? ஏற்கனவே மோகனுக்கு கை ரொம்ப நீளம்னு தெரியும்ல. ராதாவோட கல்யாணத்தை தடுக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணுவான். இப்போ கல்யாண தேதியும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன நினைக்கிறேன்னா, கல்யாணத்தோட செலிப்ரேஷன்ஸை அதை நாம ஒரு கிஃப்ட்ல இருந்து ஆரம்பிக்கலாம். கிஃப்டா? முழுசா 10 சவரன். பட் உங்களுடைய வைரம் மாதிரியான பர்சனாலிட்டிக்கு முன்னாடி இது ஒண்ணுமே இல்லை. நத்திங். இல்ல மோகன் சார், நான் ஒரு சாதாரணமான ஆளு. எனக்கு இந்த தங்கம் வெள்ளி இது மேலலாம் எனக்கு ஆசை இல்லை. உங்களுக்கு ஆர்வம் இல்லாம இருக்கலாம், ஆனா இது உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இல்ல மோகன் சார், இது எனக்கு வேணாம் ப்ளீஸ். இத கல்யாண பரிசா நினைச்சு வாங்கிக்கோங்க, என்னோட சந்தோஷத்துக்காக. சரி மோகன் சார், இத உங்க சந்தோஷத்துக்காக வாங்கிக்கிறேன். போட்டு விடுவா? சரி. உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு.